நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சுருப்போம். இதில் காய்கறிகள், கொடி வகைகள்லாம் உங்களுக்கு வேர் ஓரளவுக்கு தான் போகும். இதுவே நம்ம பூச்செடி தானேன்னு சொல்லி சில செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஆனால் அது மரம் மாதிரி வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது நம்ம கவாத்து பண்ணி நம்ம வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சுக்கிட்டே வந்தோன்னா அது ஒரு சின்ன மரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த செடியை நம்ம எடுத்துகிட்டு பார்க்கும்போது மேல் மண்ணை கிளறி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது போல் நிறைய தள்ளி வேர் இருக்கும். அது மாதிரி தான் இது நந்தியாவட்ட செடி. நான் சின்ன செடியாக வாங்கி வச்சேன். இப்போ இது ஒரு சின்ன மரமாக இருக்குது. நிறைய கிளைகள் இருக்குது. பூக்களும் நிறைய வைக்கிது. ஆனால் மலரவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இது மாதிரி நிறைய சல்லி வேர் அப்படியே சுற்றி அடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் இதை நம்ம இப்போ செடியோடு அப்படியே வேரோடு எடுத்து அந்த சல்லி வேரை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா சல்லி வேரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நடுவில் கொஞ்சம் பெரிய சைஸ் வேரெல்லாம் கூட இருக்கும். அதையும் கூட நம்ம கட் பண்ண நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சல்லி வேர் எல்லாத்தையும் நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் அதை திருப்பியும் நம்ம ரீபாட் பண்ணுறது, அதாவது மண்ணில் திரும்ப உரங்கள்லாம் கலந்து நம்ம சூடோமோனஸ், ட்ரைகோடெரிவரிமா, அசோஸ்பைரிலம், வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்துக்கலாம். அதே மாதிரி காய்கறி வேஸ்ட் இருந்ததுன்னா அதையும் நம்ம ஒரு லேயர் போட்டு மண் போட்டு மூடிட்டாலே போதும். உங்களுக்கு இலைகள்லாம் கொஞ்சம் காஞ்சி கீழே கொட்டும். அதுக்கப்புறமா வேர் பிடிச்சி திருப்பி நல்ல செடிகள்லாம் துளிர் விட ஆரம்பிக்கும். மாடி தோட்டத்தில் மரங்களை இது போல தான் பராமரிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம மழை காலத்தில் செஞ்சோன்னா இன்னும் நல்லா வேர் பிடிச்சி துளிர் விட ஆரம்பிக்கும்.